ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு திக்கான அவல் சேர்த்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் தேங்காயை மிக்ஸி ஜாரில் துருவி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதோ கடுகு, உளுந்து, ஜீரகம், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவலில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒட்ட பிழிஞ்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவலையும் பூரணத்தையும் ஒன்றா சேர்த்து நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சு கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுங்க. ஊற வச்சு அவலுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைனா ஸ்நாக்ஸோ ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்க்கும் போதே செம்ம சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிடலாம். இருந்தாலும் ஒரு சட்னி கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி லாஸ்ட் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.